அந்த ஏரியாவில் அதோடு நிற்கலை. எந்த வீட்டு கல்யாணமாவது, விசேஷங்களாவது, காது குத்து, பல விசேஷத்துக்கும் வந்து இவங்கள கூப்பிட்டா, இவங்க பாட்டி இவங்க அம்மாவை தான் எல்லாத்துக்கும் ஊருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்த பின்னாடி கடைசியாக வந்து தான் இந்த வீட்டில் கூப்பிடுவாங்க. அதுவும் மறிக்கொழுந்து நின்று இருந்தால் மறிக்கொழுந்தை ஒரு முறை முறைப்பாங்க. மறிக்கொழுந்துக்கு அது தெரியும், இவங்க வந்துட்டாங்க, விசேஷத்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவள் உள்ளே போயிடுவாள். அவள் உள்ளே போன பின்னாடி அவங்க அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ கொடுத்து, வேண்டா விருப்பமாக என் வீட்டில் விசேஷம் நடக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை ஏதோ குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இவங்க வந்துடுவாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்தால் என்ன, வராட்டி என்ன, என் வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு போவாங்க. இப்படியெல்லாம் தான் அந்த ஏரியாவில் இவளோட தலையெழுத்து அப்படியெல்லாம் தான் நடக்குது. சரின்னு அதை பற்றி இவங்க கவலைப்படலை. சரி, யாரோ என்னமோ சொல்லிக்கிட்டோம், அவங்க என்ன நமக்கு என்னதான் சொன்னாலும் நமக்கு ஏதாவது படி அளக்குறாங்களா? இல்லை தானே, நம்ம தானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு இவங்க குடும்பத்துக்குள்ளே இவங்க பேசிக்குவாங்க. இது அங்கே மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லேயே அதே மாதிரி தான். யாருக்கு என்ன விசேஷம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தோம், எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்த முன்னாடி குழந்தைகிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ வரணுமா அவ்வளோ தூரம், அது ரொம்ப தூரம்மா, யோசனை பண்ணு, நீ அவ்வளோ தூரம் வந்துட்டு வர முடியாது, எதுக்கும் அதை பத்திரிக்கை வச்சுக்கோ அப்படின்னு கடைசியில் கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி, இவங்க என்ன, இவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரலன்னு என்ன கிடக்குது அப்படின்னு அவன் யோசனை பண்ணுவான். எல்லாமே இழந்து உட்காந்துருக்கா, அதை விட பெருசாக இவங்களோட சந்தோஷமாக இவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு மனசில் நினச்சிக்குவா. ஆனால் காசு மட்டும் வசூல் பண்ணுறது மட்டும் டபுளாக வசூல் பண்ணுவாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டொனேஷன் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. என்னம்மா உனக்கு என்ன, பிள்ளையா குட்டியா என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை தானே, ராணி மாதிரி இருக்கிற, ஏன் ஒரு 100 சேர்த்து கொடுத்தா என்ன அப்படின்வாங்க. சரி, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் இன்னும் இதை விட பிரச்சனை பண்ணுவாங்கன்னு, இல்லைல்ல சார், எல்லாம் நீங்கள் செய்யுங்க, சம்பளம் வந்ததும் நான் தந்துடுறேன், நீங்கள் கேட்குற பணத்தை தந்துடுறேன், என்ன வேணுமோ அது என் பேரில் போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காமாயிருவா. இந்த மாதிரி தான் இவளோட வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. கொஞ்ச நாள் ஆக ஆக இவ கண்டுபிடிச்சிக்கிறா, யாரால் இவ்வளோ பிரச்சனைனா இந்த கிறிஸ்டினால் வந்தது. இவங்க அம்மாவும் இவ்வளோ சேர்ந்தோ இந்த ஊர் ஆஃபீஸு எல்லாமே பிரச்சனை பண்ணி விட்டாங்க அப்படின்னு அவளுக்கு புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இனி பரவன் அது என்ன செய்ய முடியும்? ஊருக்குள்ளே வந்து இவளை விளங்காதவன் சொன்னது என்ன செய்ய முடியும்? அதை என்ன திருப்பி எடுத்துக்கவா முடியும்? இல்லை ஆஃபீஸ்குள்ளே இருந்தால் இவளை வந்து விளங்காதவன் சொல்கிற போது என்ன செய்ய முடியும்? அது திருப்பி எடுத்துக்கவா முடியும்? நம்ம வாங்கிட்டு வந்த வர அப்படி அப்படின்னு நினச்சிட்டு அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவள் உண்டு, அவளோட வேலை உண்டுன்னு அவள் செய்வாள். இதில் என்ன ஒரு விசேஷன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால நம்பியாருக்கு 1 மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் இல்லை, அவருக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. அவர் வந்து இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சொல்லி தருவார். ஃபீல்டுக்கு போயிட்டு மீதி இருக்கிற நேரத்தில், அதாவது ஃபீல்டுக்கு போகாத அன்னைக்கு இவருக்கு ஆஃபீஸ் டியூட்டி ஆஃபீஸர் போட்டிருக்காரு. ஏன்னா இவர் நல்ல வேலை தெரிஞ்சவர். அதனால் பெண்டிங் ஃபைல் ஏதாவது இருந்தால், பெண்டிங் வேலை இருந்தால் செய்வார், ரெக்கார்டு ஒர்க்கு செய்வாருன்ட்டு இவருக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காரு. உடனே அவர் என்ன செஞ்சார், இந்த புதுசாக வர்றவங்களையெல்லாம் அவர் கூட சேர்த்து விட்ருவாங்க. ஏன்னா அவர் வந்து வேலை தெரிஞ்சவர், அவர்கிட்ட எல்லா வேலையும் கற்றுக்கலான்னு. அப்படி தான் மறிக்கொழுந்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவரும் சந்தோஷப்படுறாரு. அவரும் எல்லா வேலையும் மறிக்கொழுந்துக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவளுக்கு அந்த வேலை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. அப்படியே அந்த வேலை பழகுறா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை அவர்கிட்ட கேட்டு கேட்டு பழகுறா. அப்படி பழகி அப்படியே எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா. கடைசியில் என்ன பண்ணுறாரு, இவளுக்கு ஒரு ஆடிட் செக்ஷனே தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. நீ நல்ல வேலை செய்கிற, சரி நீ ஆடிட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆடிட்டு இதை ட்ரெஸரி போகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பிரித்து இவளுக்கு கொடுத்துட்றாங்க. இவளை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். இவளோட கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையில் பழகுனா நம்ம கவலையெல்லாம் போகுன்ட்டு நல்ல வேலை செய்ய கற்றுக்கிறான். இப்போ என்ன, ஆஃபீஸில் இவள் விளங்காதவளாக இருந்தாலும் வேலை தெரிஞ்சவங்கிற மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் கூடிகிட்டே வருது. நல்லா வேலை செய்கிறான்னு எங்கே போனாலும், ஹெட் ஆஃபீஸில் போனாலும் சொல்லுவாங்க, அவளா நல்ல வேலை தெரிஞ்சவ, அந்த பொண்ணுக்கு தெரியாத வேலையே இல்லை, அந்த பொண்ணு நல்ல சுட்டித்தனமாக வேலை செய்வா, நல்லா டிராஃப்ட் போடுவா, நல்லா வேலை செய்வா, யதார்த்தமாக கவுட சூது இல்லாமல் எவ்வளோ வேலை செஞ்சு முடிக்கிறா பார் அப்படின்ற மாதிரி அவளுக்கு நல்ல பேரும் புகழும் ஒரு பக்கம் வந்து சேருது.
இப்படி இந்த ஆஃபீஸு இப்படி வீட்லேயும் தங்கச்சிங்கள அப்படியே ஒவ்வொருத்தராக பொண்ணு பார்க்க வராங்க. அது என்னன்னா, இந்த டீச்சர் பொண்ணு ட்ரைனிங் முடிச்சிருது. அப்போ அதுக்காக அவங்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ இவங்க பாட்டியும் அம்மாவும் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப தூரத்துல எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, உள்ளூருக்குள்ளேயா இருந்தால் எங்களுக்கு வசதி, வந்து வீடு வாசலெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தூரமாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் போய் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உள்ளூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளை அமையுது.